ஹாய், பன்னீர் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 3 ஸ்பூன் பட்டர், அரை ஸ்பூன் ஜீரகம், 2 பட்டை, 3 லவங்கம், 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் பொடி பொடியாக நறுக்கின 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு, அது ப்ரௌனிஷ் கலரை வர வரைக்கும் வதக்குனதுக்கப்புறம் அரைச்ச ஒரு தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. தென் அரை ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் ஸ்வீட்னஸ்க்காக சுகர் சேர்த்துருக்கேன், உங்களுக்கு வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சுக்கணும். அதுக்குள்ளே ஒரு ஜாரில் 7-8 முந்திரி, கொஞ்சம் கசகசா தண்ணி சேர்த்து அரைச்சி அதையும் அந்த கிரேவிலே ஆட் பண்ணிக்கணும். அதை நல்லா கிளறி விட்டுட்டு 1.5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி அதை ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விடணும். தென் நான் 100 கிராம் பன்னீர் ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் நல்லா கிளறி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சா சுவையான பன்னீர் கிரேவி ரெடி.